இன்னொன்றை என்ன, ஜிஹாது என்ற பெயர்ல தான் இந்த வேலைகள்லாம் அவங்க செஞ்சாங்க. ஹாரிஜியாக்கள்ங்கிற அந்த கூட்டத்தார்கள் இதையெல்லாம் ஒரு கொலை என்றோ வன்முறை என்றோ நினைத்து அவங்க செய்யல. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு காரியம் நம்ம செய்யறோம், இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியம். ஜிஹாதை பற்றி சொல்லக்கூடிய வசனங்களும் அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசுகளையும் பார்த்துவிட்டு தாங்க செய்யற இந்த செயலுக்கும் அந்த பரிசுலாம் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர்கள் இணைஞ்சாங்க, இதெல்லாம் செய்தார்கள். எனவேதான் நம்ம ஜிஹாது என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் விளங்கிக் கொள்ளணும் என்பதற்காக அது குறித்த விவரங்களை எல்லாம் நம்ம பார்த்து வர்றோம். அதுல இன்னொரு அம்சம் என்னவென்று சொன்னால், நாம ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு நாட்டில் இருந்து கொண்டு போர் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எந்த நாட்டிலையாவது நம்ம வாழ முடியாது என்ற நிலை ஏற்படுமையானால் நம்முடைய முதல் கடமை அந்த நாட்டை விட்டு வெளியேறிடணும். வெளியேறி வேறு பக்கத்தில் நீங்க அசம்பிள் ஆயிட்ட பிறகுதான் யுத்தம்ங்கிற பேச்சுக்கே அது வரும் அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். இந்த யுத்தம் செய்வதற்கு இன்னொரு முக்கியமான விதிமுறை என்னன்னு கேட்டா, ஒரு அரசு அமைத்த பிறகுதான் யுத்தமே செய்யணும். படை திரட்டுவது, அதுக்குன்னு ஆட்களை திரட்டுவது, அதுக்குன்னு ஆயுதங்களை திரட்டுவது, அதுக்குன்னு ட்ரைனிங் கொடுப்பது, இந்த மாதிரியான பணிகள்லாம் எப்ப நீங்க செய்யறதுக்கு மார்க்கம் அனுமதிக்குது என்று சொன்னால், ஒரு ராணுவத்தை ஒரு ஆட்சியை உருவாக்கி கொண்ட இங்கிருந்து எடுபட்டு போயிட்டாங்களா, ஹிஜ்ரத்து செய்து வேறு ஒரு பக்கத்துக்கு போய் அசம்பிள் ஆயிட்டாங்க. அசம்பிள் ஆன பிறகு அவங்க இது எங்க நாடு, இதுக்கு இவர் ஜனாதிபதி, இது எங்களுக்கு மட்டும் முடியாது, எங்க கண்ட்ரோல்ல இது இருக்கும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் அமைச்ச பிறகுதான் யுத்தம் செய்ய முடியும். தனி நபர்களோ குழுக்களோ யுத்தம் செய்ய முடியாது. அவங்க செய்யறதுக்கு பேரு ஜிஹாது கிடையாது. அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய இரண்டாவது விதி. இந்த விதி நம்ம எங்க விளங்குறோம்னு கேட்டா, திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 246வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுல அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். என்ன சம்பவம் என்று சொன்னால், மூசா நபிக்கு பிறகு இஸ்ரவேலர்கள்ல நடந்த ஒரு நிகழ்வு இது. மூசா நபி காலத்திற்கு பிறகு இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு இன்னொரு நபி அனுப்பப்படுகிறார். அந்த நபிக்கு பேர் என்னன்னு சொல்லப்படவில்லை. இஸ்ரவேல் சமுதாயத்தில் மூசா நபி மரணத்திற்கு பிறகு ஒரு நபியை அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த நபி போய் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். பிரச்சாரம் செஞ்சாங்கன்னு சொன்னா கொஞ்சம் பேர் தான் ஏத்துக்கிறாங்க. அதிகமான பேர் அந்த நபியையும் அந்த நபியுடைய கொள்கையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாது மட்டுமில்லாம அவங்க துன்புறுத்துறாங்க, அடக்குமுறை செய்யறாங்க. கடைசியா வீடு வாசலை விட்டெல்லாம் வெளியேற்றப்படுறாங்க. யாரு? அந்த நபியும் அந்த நபியை ஏற்றுக்கொண்ட கொஞ்சம் நல்லவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த நல்லவர்களும் என்ன செய்யறாங்கன்னா அந்த எதிரிகளால் வெளியேற்றப்படுறாங்க. அவங்களுடைய சொந்த ஊரை விட்டு, சொந்த வீட்டை விட்டு, இன்னும் சொல்ல போனால் புள்ள குட்டிகளை விட்டுலாம், பிள்ளைகள்லாம் அங்க வச்சுட்டு நீங்க எல்லாம் ஓடுங்கடாண்டு, அந்த மாதிரி பிள்ளை குட்டிகள்லாம் அங்க போட்டு நீங்க இடத்த காலி பண்ணுங்கடான்னு சொல்லி அந்த மாதிரி விரட்டி அடிக்கப்படுறாங்க. யாரு? அந்த சமுதாய மக்கள் எல்லாம். அப்ப அந்த மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, வீட்டை இழந்து, வாசலை இழந்து, சொத்தை இழந்து வேற ஒரு ஊர்ல போய் இருக்கிறாங்க. அவங்க எந்த ஊர்ல பிறந்தாங்களோ, எந்த ஊர்ல வளர்ந்தாங்களோ, எந்த ஊர்ல இந்த நபி அனுப்பப்பட்டாரோ அங்க இருந்து விரட்டப்பட்டுறாங்க. விரட்டப்பட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நபிட்ட போய் கேட்கிறாங்க, நபியே இந்த மாதிரி ரொம்ப அநியாயம் பண்றாங்க, வந்துட்டோம், இப்ப நம்ம அவங்களுக்கு எதிராக யுத்தம் செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அது எப்படி கேட்கிறாங்கன்னு கேட்டா, இப்ப ஆசிலனா மலிக்கன் நுகாத்துல் பி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் போரிடுவதற்காக வேண்டி எங்களுக்கு ஒரு மன்னரை நியமியுங்கள். நபிட்ட போய் கேட்கிறாங்க, போர் செய்வது ஒரு கவர்மெண்ட் இல்லாமலே கடமையாகும் என்று இருந்தால் நபியே வாங்க நம்ம போய் போருக்கு போவோம்னு கூப்பிட்டுருக்கணும். நபி இருக்கிறாரு, அந்த மக்கள் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, போர் செய்வதற்குரிய நியாயமெல்லாம் ஏற்பட்டு போச்சு. போர் செய்வதற்கு நியாயம் என்ன? அநீதி இழைக்கப்படணும், அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுச்சு. 2வது ஹிஜ்ரத் செய்யணும், செஞ்சிட்டாங்க, விரட்டி அடிக்கப்பட்டுட்டாங்க. இந்த 2 நியாயமும் ஏற்பட்டால் அடுத்தவங்களுக்கு போர் செய்வதற்கு இப்ப பர்மிஷன் கிடைச்சிருச்சு. ஆனால் இப்ப செஞ்சிட இயலுமா? செய்ய இயலாது. ஏன் இயலாதுன்னு கேட்டா, அந்த நபிட்ட அந்த மக்கள் கேட்கிறாங்க, நபியே நமக்கு இப்ப நம்ம அநியாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம வீடு வாசல்லாம் இழந்திருக்கிறோம், அதனால இப்ப நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்யணும், எங்களுக்கு ஒரு ராஜாவை, ஒரு அதிபரை, ஒரு மன்னரை, ஒரு ஜனாதிபதிய எங்களுக்கு நியமிங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபி என்ன பண்றாருன்னு கேட்டா, ஆமா இப்படித்தான் சொல்லுவீங்க,
ஒரு ஜனாதிபதியை நியமிச்சு எல்லாம் போருக்கு போங்கன்னா பின்வாங்கி ஓடிடுவீங்க பயந்துகிட்டு, இது தேவையான்னு அவர் கேட்கிறார். அவங்க என்ன செய்யறாங்க, அது எப்படி நாங்க பின்வாங்கி ஓடுவோம், நாங்க எங்க வீடு வாசலை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறோம், எங்க பிள்ளைகள் அங்க இருக்காங்க, நாங்க இங்க இருக்கிறோம். அப்படி அவங்க சொல்றாங்க, எங்கள் பிள்ளைகளை விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய வீடு வாசலை விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் நாங்க எப்படி யுத்தம் செய்யாம இருப்போம்? மார்க்கத்துக்கு இல்லாட்டாலும் எங்களுக்குன்னு செஞ்சு ஆகணும். நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா, அதனால நாங்க பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, இப்ப இவங்க தான் கேட்கிறாங்க ராஜா வேணும்னு. அல்லாஹ் சொல்லல. இந்த கோரிக்கை யாரு கேட்கிறா, நாங்கள் யுத்தம் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு மன்னரை நியமியுங்கள் கேட்டது மக்கள் தான். இது எப்படி மார்க்கமாவும் நம்ம நினைக்கலாம். இவங்க கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த நபிக்கு சொல்றான், இந்த ஆளை மன்னரா நான் நியமிச்சிட்டேன், இந்த ஆளை ராஜா வாக்கிக்கிறங்க. ராஜா வாக்குறேன்னா நாடுன்னு அர்த்தம் வழங்கிக்கணும். மன்னர்னு ஒரு சொல்லிட்டீங்கன்னு சொன்னாலும் என்னவாயிருச்சு, அது ஒரு நாடுன்னு அர்த்தம்ங்க. நாடு இல்ல மன்னர் இருப்பானா, நான் மன்னர் நான் சொல்லிக்கிறேன்மா, நீங்க மன்னர்னு சொல்லிக்கிற முடியுமா? மெட்ராஸ் சென்னை மேயர் தன்னை மன்னர்னு சொல்லிக்கிற முடியுமா? சொல்ல முடியாது. மன்னர்னு சொன்னாலும் என்னவாயிரும், நாடுன்னு ஆயிரும். அப்ப அவங்க என்ன கேட்கிறாங்க, எங்களுக்கு நாடு, இதை ஒரு தனி நாடு அறிவிங்க, அறிவிச்சு அதுக்கு ஒரு ராஜாவை நியமிங்கன்னு நபிட்ட போய் கேட்கிறாங்க. நபி என்ன பண்றாரு, அல்லாட்ட கேட்கிறாரு. அல்லாஹ் என்ன பண்றான், என்னடா நபி எதுக்குடா ராஜா, போய் சண்டைக்கு போங்கடா அப்படி நல்லா சொல்ல மாட்டேங்கிறான். கரெக்ட் தான், ராஜாவை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள இருந்து ஒரு ஆள் அல்லாஹ் என்ன செய்யறான், ராஜாவா நியமிக்கிறான், மன்னரா நியமிக்கிறான். அந்த மன்னருக்கெல்லாம் நபி கூட இருக்கிறாரு. நாட்டினுடைய அதிபரா இருக்கிறது நபி இல்லாத ஒருத்தர். நபி அதுல சாதாரண உறுப்பினரா இருக்கிறாரு, சாதாரண வீரரா இருக்கிறாரு, ஆன்மீகத்துக்கு அவர் தலைவரா இருக்கிறாரு. நாட்டை நடத்துறதுக்கு யார் தலைவரு, அல்லாஹ் வேற ஒரு ஆள் நியமிக்கிறான், யுத்தம்லாம் செய்வதற்கு தகுதியான ஒரு ஆள் நியமிக்கிறான். அவர் தலைமையில போய் என்ன செய்யறாங்க, அவங்க போர் செஞ்சாங்க அப்படின்னு செய்திய எப்படி வருது, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அலம் தர, நேரடியா அந்த வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் செய்யணும், அது உங்களுக்கு விளங்கிடும். அலம் தர இலல் மலை மிம்பனி இஸ்ராயீல மிம்பாதி மூசா, மூசா நபிக்கு பிறகு இஸ்ரவேல் சமுதாயத்திலே ஏற்பட்ட ஒரு கூட்டத்தாரை பற்றி நீ கேள்விப்பட்டு அறிந்திருக்கிறாயா அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறான். என்ன சம்பவம் அது, இது காலு, அந்த சமுதாய மக்கள் சொன்னார்கள், லி நபியில் லஹும், தங்களுடைய நபியை பார்த்து சொன்னார்கள், இபாசலனா மலிக்கன் நுகாத்துல் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போர் செய்வதற்காக எங்களுக்கு ஒரு மன்னரை நியமியுங்கள். நபிட்ட கேட்கிறாங்க, நம்ம வெளியேற்றப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், நாடுன்னு அறிவிக்க சொல்றாங்க. மன்னர்னு அறிவிச்சுட்டா இது எங்க எல்ல, எவன் உள்ள வரக்கூடாதுல டிக்ளேர் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு ஒரு மன்னரை நியமியுங்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்ய வேண்டும் என்று நபிட்ட போய் அந்த மக்கள் கேட்கிறாங்க. அப்ப நபி கேட்கிறார், கால ஹல் அஸைத்தும் இன் குத்திப அலைக்குமுல் கிதாலு அல்லா துகாத்திலு, போர் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டால் நீங்கள் போர் செய்யாமல் இருக்க மாட்டீர்கள் அல்லவா அப்படின்னு கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, காலு, அவங்க சொல்றாங்க, வமாலனா அல்லா நுகாத்தில பி சபிலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போரிடாமல் இருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது, அதை எப்படி நாங்கள் போரிடாமல் இருப்போம். வகது உஹ்ரிஜ்னா மின் தியாரினா, எங்களுடைய தாயக வீடுகளில் இருந்து நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். அபுனாயினா, எங்களுடைய பிள்ளைகளை விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். எங்க பிள்ளைங்கள்லாம் அங்க, நாங்க இங்க, எங்க வீடுகள்லாம் அங்க, நாங்க இங்க வெளியேற்றப்பட்டு விட்டோம். இந்த நிலையில் நாங்கள் எப்படி யுத்தம் செய்யாம இருப்போம், நாங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறோம், அதனால நீங்க ஒரு ராஜாவை நியமிக்க சொல்லுங்க, நாங்க உறுதியா நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபலம்மா குத்திப அலைஹிமுல் கிதாலு, யுத்தம் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட பொழுது, தவல்லவ் இல்லா கலீலம் மின்ஹும், குறைந்தவர்களை தவிர மற்றவர்கள்லாம் பின்வாங்கி ஓடிவிட்டார்கள் அல்லாஹ் 246ல சொல்றான், 246ல. அதுக்கடுத்து வசனத்தில் என்ன வருது, இன்னல்லாஹ கத் பஅஸலக்கும் தாலூத் மலிகா, தாலூத் என்பவரை அல்லாஹ் உங்களுக்கு ராஜாவாக நியமித்து விட்டான். நபி தனியா இருக்கிறாரு, அல்லாஹ் என்ன பண்றான், உங்களுக்கு அதிபர், உங்களுக்கு ராஜா, உங்களுக்கு ஜனாதிபதி யாருன்னு கேட்டா தாலூத்துங்கிறவரு, அவர் தலைமையில நீங்க போய் போரிடுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர் தலைமையில போய் அந்த சின்ன கூட்டமா இருந்தாலும் எதிரிகளை வெற்றி கொண்டு ஆட்சியை கைப்பற்றினார்கள் என்று வருகிறது. இதை எதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அலம் தரேன் ஆரம்பிக்கிறான். இதை நீ சிந்தித்து பார்க்கவில்லையா, இது உனக்கு தெரியாதா, இதை நீ கவனிக்கவில்லையா அப்படின்லாம் கேட்பதன் மூலமாக இதுல நமக்கும் பாடம் இருக்கிறது. இது எதுக்கு அல்லாஹ் சொல்றான், கதை கேட்கறதுக்கு அல்லாஹ் சொல்றான். நீ அலம் தரேன் அல்லாஹ் போட்டான்னா நீ சிந்திக்கவில்லையான்னு போட்டால என்ன அர்த்தம், இதன்படிதான் நீங்களும் நடக்க வேண்டும். அப்ப நமக்கு என்ன விளங்குது என்று கேட்டா,
நாம ஒரு நாட்டிலே கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டோம் என்று சொன்னால் அந்த நாட்டில் இஸ்லாமியனாக வாழ முடியவில்லை என்கிற நிலை ஏற்படும் என்று சொன்னால் அங்கிருந்து நாம் ஈமானை காப்பாற்றிக் கொள்வதற்காக, நம்முடைய நம்பிக்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக வெளியேற வேண்டும். வெளியேறி குழுக்களாக அப்படிலாம் செயல்படக்கூடாது. வெளியேறி எங்க இருக்கிறோமோ இது எங்க நாடு டிக்ளேர் பண்ணணும். இவர் எங்களுக்கு அதிபர் டிக்ளேர் பண்ணணும். நாடு அதிபர் என்று டிக்ளேர் பண்ணி விட்டீர்களே ஆனால் கண்ட்ரோல் உங்க கையில வந்துவிடும். உங்க கையில அந்த கண்ட்ரோல் இருந்தா தான் எதையும் திரட்ட முடியும், ஆய்வு செய்ய முடியும். இப்ப உதாரணமா எடுத்துக்கொள்வோமே, புரிந்து கொள்வதற்காக நம்ம சொல்றோம். இந்தியாவில் ஒரு முஸ்லீம்களே வசிக்கக்கூடிய ஒரு மாநிலம் இருக்குன்னு வைங்களேன், தமிழ்நாடு வச்சுக்கிருவோம். எல்லாரும் முஸ்லீம். ஆனா இந்தியாவில் ஒரு மாநிலம், ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், 100% இங்க முஸ்லீம் இருக்கிறாங்க. இங்க உட்கார்ந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஆயுதங்கள் போக்குவரத்து தயாரிக்கிறோம்னு சொன்னீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு மத்திய அரசாங்கம் தலையிடலாம முடியாதா? அவங்க வரலாம், யாரா நீ எங்கடா கூட்டி இருக்கிறீங்க, என்னடா வச்சுக்கணும்னு கேட்கலாம். அப்ப உங்களுக்கு என்னமா நீங்க செய்ய இயலுமா? செய்ய இயலாது. ஆனால் ஒரு மாலத்தீவு இருக்குதுல, அது தமிழ்நாட்டில் வந்து 100ல் 1 பங்கு தான். ஆனா தனி நாடு. அங்க அவன் அணுகுண்டையும் தயாரிப்பான், துப்பாக்கியும் தயாரிப்பான். இந்தியா போய் கேள்வி கேட்க இயலுமா? என்னடா செஞ்சுட்டு கேட்க இயலுமா? அப்ப இதை விட பெரிய ஸ்ட்ரென்த் இருந்தா கூட நாடுன்னு டிக்ளேர் பண்ணாதான் அடுத்த உங்களை கேட்க இயலாது. நீங்க தனி நாடுன்னு டிக்ளேர் பண்ணல என்று சொன்னா நீங்க என்ன இருந்தாலும் என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான், நீங்க பையில என்ன வச்சுக்கிற, பெட்ல என்ன வச்சுக்கிறீங்க, இந்த ரூம்ல என்னடா இருக்கு, அது என்னடா எல்லாம் கேட்பாங்க. எல்லாருக்கும் இந்த உரிமை ஆயிரும். அப்ப நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்செல்லாம் வந்து அப்படி அள்ளிட்டு போயிருவாங்க. எப்படி செய்யாது பண்ணுவீங்க? அல்லாஹ் வந்து பிராக்டிக்கலான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம்ங்கிறது. இது சாத்தியமே படாது என்பதற்கு தான் அல்லாஹ் சொல்றான், நீ யுத்தம் செய்யறதுக்கு எப்ப உனக்கு கடமையாகும் என்றால் நீ அநீதி இழைக்கப்பட வேண்டும். எந்த அளவுக்கு அநீதி இழைக்கப்பட வேண்டும்? வெளியேற்றப்படுகிற அளவுக்கு அநீதி இழைக்கப்பட வேண்டும். வெளியேற்றவும் பட வேண்டும். வெளியேற்றின உடனே உனக்கு கடமையாகுமான் ஆகாது. என்ன செய்யணும்? ஒரு அரசை நிறுவ வேண்டும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அப்பதானே பண்றாங்க. 2 தடவை வெளியேறாங்க இல்லங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து ஒரு சாராரை அபிசினியாவுக்கு அனுப்புறாங்க. அபிசினியாக்காரங்களுக்கு கடமையாவல. அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. அவங்க யுத்தம் செஞ்சாங்களா? மக்காவின் படையெடுத்து வந்தாங்களா? வரலையே. அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு போனாலும் அவங்க ஒரு நாட்டை உருவாக்கல. ஒரு நாட்டில் போய் அடைக்கலம் வாங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அது கடமையாகவில்லை. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனார்கள், கவர்மெண்ட் ஆக்கிட்டாங்க. இது எங்க அரசு, எங்க ராஜ்யம், எங்க நாடு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினார்கள். அவங்க யுத்தம் பண்ணாங்க. அப்ப 2 விஷயத்தை பாருங்க. 2 தடவை ஹிஜ்ரத் நடக்கிறது. ஹிஜ்ரத் செஞ்ச உடனே எல்லாம் யுத்தம் கடமையாவல. ஹிஜ்ரத் செஞ்சு அபிசினியாவுக்கு போனவர்கள் பேசாம இருக்கிறார்கள். ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தவர்கள் யுத்தம் செய்கிறார்கள். ஏன் இப்படி அவங்க செஞ்சாங்க, இவங்க ஏன் செய்யல? அவங்க போய் ஒரு நாட்டில் போய் அடைக்கலம் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இவங்க போய் ஒரு நாட்டை உருவாக்கினார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையும் அதுக்கு முன்மாதிரியா இருக்கிறது. அல்லாஹ்வும் அதை சிந்திக்கவில்லையா? நீ ஆராய்ச்சி பண்ணலையா? அப்படிங்கறத அல்லாஹ் கேட்கிறான். அதனால இந்த ஜிஹாது என்ற பெயர்ல நீங்கள் படை திரட்டுவது, இயக்கம் கட்டுவதெல்லாம் சும்மா இந்தியாவிலேயே சைனாவிலேயே உட்கார்ந்துக்கலாம் செய்தால் அது மார்க்க விரோதம். அதுக்கு பேரு ஜிஹாத் அல்ல. ஜிஹாதுக்கு சொல்லக்கூடிய வசனங்களை சொல்லி ஹாரிஜியாக்கள் எப்படி தரம் புரண்டு போனார்களோ அதனுடைய வழியில் போகிறார்கள் என்ற அர்த்தமே தவிர அதுல மார்க்கத்தில் சொல்லப்படுகிற ஜிஹாதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கேட்டா சொல்லுவாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுல் கிதாலு, யுத்தம் செய்வது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இதெல்லாம் காட்டி கடமையாக ஆக்கப்பட்டிருக்கு, இதை மட்டும் தான் பாக்குறது அவர் முஸ்லீம். கடமையாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதுக்கு விதி என்ன, ஒழுங்கு என்னன்னு அல்லாஹ் சொல்லத்தானே செய்வான். நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குங்கிற வாசகத்தை வாசிக்கொண்டு ஒரு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிற கும்பல நோன்பு வைக்கலுமா? மூமின்கள் அல்லாஹ் கூப்பிடுகிறான். நானும் மூமின் தான், நான் இப்ப நோன்பு வைக்க வேண்டும் சொல்ல முடியுமா? மூமின்களுக்கு நோன்பு கடமைன்னா அதுக்கு ஷரத்து இருக்குதுல, அதுக்கு டைம் இருக்குது, அதுக்கு நேரம் இருக்குது, அதுக்கு காலம் இருக்கிறது, அது யாரு செய்யணும் யாரு செய்யக்கூடாதுங்கிற விதி இருக்கிறது. அப்ப அல்லாஹ் நோன்பு கடமையாக்கி இருக்கான், ராத்திரில நோன்பு வைக்க முடியுமா? அல்லாஹ் நோன்பு கடமையாக்கி இருக்கிறான், சவால்ல நோன்பு வைக்க முடியுமா? நோன்பு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், அது ரமலான்ல கடமையாக்கி இருக்கிறான், சுபுகுல இருந்து ராத்திரி வரைக்கும் கடமையாக்கி இருக்கிறான். நோயாளிக்கோ பயணிகளுக்கோ பின்னாடி வைக்கலாம்னு சொல்லி சலுகை கொடுத்திருக்கிறான். மாதவிடாய் உள்ளவங்களுக்கு அது மாதிரி என்ன செய்யலாம், அந்த நோன்பை வைக்க கூடாது, பின்னாடி வைக்கணும் இருந்தாலும் என்ன செய்யுது, நோன்பு வந்து ரமலான் மாதவிடாய் நேரத்தில் வைக்க கூடாது என்றெல்லாம் அதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்குல்ல.
தொழுவுங்கிறது அல்லாஹ் கட்டளையிடுறான். அதுக்கான சூரியன் உதிக்கும் போது தொழுதுருவீங்களா? சூரியன் மறையும் போது தொழுதுருவீங்களா? சூரியன் உச்சில இருக்கும்போது தொழுது? அதுக்கு சரத்து இருக்குமா இல்லையா? ஒரு விஷயத்துல ஒன்றை அல்லாஹ் கடமைன்னு சொல்றான்னு சொன்னா அந்த வசனத்தை மட்டும் பிடிக்க கூடாது. இதுவும் மூமின்களை கூப்பிட்டு தான் அல்லாஹ் சொல்றான். ஏதோ நோம்பு கடமைண்டு மாதவிடாய் பொம்பளை நானும் மூமின் தான், நானும் நோம்பு வைக்குவேன் வச்சா நோம்பாவாதீங்க. நீ மூமின் தான், நீ வைக்க கூடாதுன்னு தனியா வேற இடத்துல சொல்லியிருக்கல, வேற இடத்துல உள்ளது தேடி பார்க்கணும்லங்க. அப்ப அந்த ரப்புல் ஆலமீன் தான் என்ன பண்றான்னு கேட்டா மூமின்களை கூப்பிட்டு யுத்தத்தை கடமையாக்குகிறான். யாருக்கு கடமையாக்குகிறான்? மக்காவிலே அடிபட்டு இருந்தா அவங்களுக்கு கடமையாக்குனானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு கூட மக்காவிலே சில பேர் இருந்தார்களே அவங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்குனானா? அவங்களுக்கு கடமையாக்கல. யாரு கடமையாக்குறான்? யாரு கவர்மெண்ட் நிறுவி விட்டார்களோ அவங்களுக்கு கடமையாக்குகிறான். அப்ப இதை நம்ம பார்க்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா மாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ் வல் முஸ்தவாஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாயி வல் வில்தான் இல்லதீன யகூலுன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி அஹ்லுஹா அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா நீங்கள் ஏன் போரிடாமல் இருக்கிறீர்கள்? அல்லாஹ் கேட்கிறான் வமாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே நீங்கள் ஏன் போரிடாமல் இருக்கிறீர்கள்? யாரை பார்த்து கேட்கிறான்? ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறான். மதீனாவில் வாழ்ந்த மக்களை பார்த்து கேட்கிறான். எந்த நிலையில் போரிடாமல் இருக்கிறீர்கள்? ஒல் முஸ்தலாபீன மினர் ரிஜாலி ஒன் நிசாயி ஒல் வில்தானி, பலவீனர்களான ஆண்கள், பலவீனர்களான பெண்கள், பலவீனர்களான குழந்தைகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள்? அல்லதீன யகூலுன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் லாலிமி அஹ்லுஹா, யா அல்லாஹ் இந்த அநியாயக்கார ஊரிலிருந்து எங்களை வெளியேற்றிரு, எங்களை காப்பாத்திரு என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் அவர்களுக்காக போரிடக்கூடாது? அல்லாஹ் கேட்கிறான். நீங்க நல்ல ஆட்சி அமைச்சு உட்கார்ந்துக்கிட்டீங்க, இன்னொரு பக்கத்துல போனீங்க என்று சொன்னா அங்க அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள், பலவீனமா இருக்கிறார்கள். யா அல்லாஹ் இந்த ஊரை விட்டு எங்களை வெளியேற்ற மாட்டியா, இவங்களுடைய அநியாயத்தை தாங்க முடியலையே, அடக்குமுறையை தாங்க முடியல என்று சொல்லுகிறார்களே, அவங்களுக்காக நீங்க ஏன் போரிடக்கூடாது? அல்லாஹ் கேட்கிறான். மூமின்களை ரெண்டா பிரிக்கிறான் பாருங்க. யாரு போரிடணும், யாருக்காக போரிடணும்? யாரை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லல? மக்காவில் இருக்கிற முஸ்லிம்களே கூப்பிட்டு ஏன்டா அடி வாங்கிட்டு இருக்கிறீங்க, ஏன்டா உத வாங்கிட்டு இருக்கீங்க, திருப்பி குடுறான்னு எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறான். அவங்க அடி வாங்குறத பாக்குறான். மக்காவில் உள்ளவர்கள் ஹிஜ்ரத் செய்யாமல் இன்னமும் மிச்சமா இருக்கிறாங்களா? மக்காவுல ஹிஜ்ரத் செய்து ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. ஆனால் ஹிஜ்ரத் செய்யாமல் மக்காவில் சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கூப்பிட்டு ஏன்டா அடி வாங்கிட்டு இருக்கிறீங்க, ஏன்டா உத வாங்கிட்டு இருக்கிறீங்க, திருப்பி குர்ஆன்னு சொல்லி அல்லாஹ் சொல்ல மாட்டேங்கிறான். அவங்களுக்காக இங்க கூப்பிடுறான். யாரை கூப்பிடுறான்? நீங்க ஏன் போரிடாம இருக்கிறீங்க? அங்க அடி வாங்கிட்டு இருக்கும்போது, அங்க அடி வாங்கும் போது இங்க ஏன் யுத்தம் செய்யாம இருக்கிறீங்க? அல்லாஹ் யுத்தத்தை யாரு கடமையாக்குறான்னு பாருங்க. அவங்களுக்கு கடமையாக்கி இருக்கானே, அடி வாங்குற ஆட்களுக்கு கடமையாக்கலையே. அவங்க இன்னும் வெளியேறவில்லை, அவங்க இரண்டரை கலந்திருக்கிறார்கள், ஒண்ணுக்குள் ஒன்னாக இருக்கிறார்கள். அங்க போய் யுத்தம் அடிச்சாங்கன்னு சொன்னா 10 கொடுத்தா 100 விழுவும். அவனுக்கு நம்மளுக்கு நெறிமுறையோட பார்ப்போம், அவனுக்கு நெறிமுறை கிடையாது, பொம்பளையோட கற்பழிப்பான். நமக்கு ஹராம்னு சொல்லி அதை ஒதுங்குவோம். அவன் என்ன செய்வான்? நீங்க ஒரு திருப்பி அடிச்சுட்டு வருவீங்க, அவன் இங்க உள்ள பொம்பளை தூக்கி போய் கற்பழிப்பான். நம்ம போய் பதிலுக்கு பதிலாக கற்பழிக்க முடியுமா? அப்ப அங்க இருந்து கொண்டு நீங்கள் யுத்தம் அறிவிச்சால் சரி வராதுங்கிறதுனால அல்லாஹ் என்ன பண்றான்? அங்க அநியாயக்கார ஊரை விட்டு அல்லாஹ் வெளியேற்ற மாட்டியா என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்க ஏன் யுத்தம் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று மதீனாவில் இருந்த கவர்மெண்ட்டுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். இதுல என்ன விளங்குது? பாதிக்கப்பட்டவனுக்கு யுத்தத்தை கடமையாக்காம யாரு ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கடமையாக்குறானா இல்லையா? அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது? ஜிஹாது என்பது ஜிஹாதுன்னு சொல்லி அணி திரட்டுவது, படை திரட்டுவது, ஆயுதங்களை குவிப்பது எல்லாம் அரசாங்கத்தின் வேலை. ஒரு அரசு நிறுவன பிறகு செய்கிற வேலை, அதுவும் அது நியாயங்கள் ஏற்பட்ட பிறகு செய்கிற வேலை, நியாயங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். இதுவும் அல்லாஹ்வுடைய விதிமுறையாக இருக்கிறது. இந்த ஷரத்தெல்லாம் மறைத்து விட்டு சலவை செய்கிறார்கள். இந்த ஷரத்து இதுவும் குர்ஆன்ல உள்ளதானே? இது நம்மளா உண்டாக்கின விஷயமா? இது நம்மளா கண்டுபிடிச்சு நம்மளா எழுதிக்கிட்ட விஷயமா? இதுவும் அல்லாஹ் தானே சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அப்ப கூட நாடு உண்டாயிடுச்சு. ஒரு நாட்டில் நம்ம இருக்கிறோம், வாழ முடியல, அடக்குமுறை செய்யறான், வேற வழி இல்லாம போயிட்டோம், போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டோம். உட்கார்ந்து அதை ஒரு நாடுன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டோம். டிக்ளேர் பண்ணிட்ட பிறகு உடனே யுத்தம் செய்யணுமா?
யுத்தம் செய்வதற்குரிய நியாயங்கள்லாம் ஏற்பட்டு போச்சு. விரட்டப்பட்டிருக்கிறோம், சொத்துக்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க, நாடு டிக்ளேர் பண்ணிட்டோம், உடனே செஞ்சிடலாமா? அடுத்த கண்டிஷன் இருக்கிறது. அதான் நீங்க அடக்குமுறைக்கு ஆளான உடனே ஜிஹாத் பண்ண முடியாது, ஹிஜ்ரத் செஞ்சு போன உடனே ஜிஹாத் பண்ண முடியாது. ஹிஜ்ரத் பண்ணிட்டு நாடுன்னு டிக்ளேர் பண்ணிட வேண்டும். நாடுன்னு டிக்ளேர் பண்ண உடனே ஜிஹாத் கடமையாகுமா? அப்போ ஆகாது. ஏற்கனவே அப்படி இருந்தது ஆரம்பத்தில். அப்புறம் அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, உன் ஸ்ட்ரென்த் என்ன, அவன் ஸ்ட்ரென்த் என்ன, அதை மதிப்பீடு செய்ய வேண்டும். ஏன்னா ஜிஹாத் என்பது சடங்குக்கு செய்வது அல்ல, ஜெயிக்கிறதுக்கு செய்யறது. முடிஞ்சு தோல்வி வந்தால் ஏற்றுக்கொண்டு போற விஷயம் வேற. ஆனா எதை எதிர்பார்த்து போகணும்? ஜெயிக்கணும், அக்கிரமத்தை ஒழிக்கணும், நியாயம் வந்து மேலவங்கன்னு, நல்லவங்க கையில நாடு வரணும், உலகம் வரணும் என்பதற்காக தானே கடமையாக்கி இருக்கிறோம். இப்ப நம்ம ஒரு 1000 பேர் இருக்கிறான், நம்ம 50 பேர், 1000 பேர் ஒரு நாடு விரட்டி விட்டாங்க, 50 பேர் ஒரு நாடா உட்காந்துக்கிட்டோம். டாய் நாடு சண்டைக்கு வர்றியா? இந்த 50 பேரையும் கூட்டிட்டு போனா இருக்கிற 50 காலி. இப்ப இருந்துகிட்டா நீ இருக்கலாமா இல்லையா? 50 பேர் இப்படி 1000 பேர் சேர்க்க முடியும். அப்ப அதுக்கு ஒரு கணக்கு ஏதாவது வேணுமா இல்லையா? அப்ப என்ன கணக்குல நீ செய்வது? நாடுன்னு அறிவிச்சு செஞ்சிட முடியுமா? இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இலங்கைன்னு இருக்குதுங்க. இலங்கை தான் இந்தியாவில இருந்து நம்ம விரட்டப்பட்டோம். உதாரணத்துக்கு விரட்டப்பட்டு நம்ம இலங்கையில தான் இருக்கிறோம், நம்ம எல்லாம் முஸ்லீம் வச்சுக்கிறோம், போயாச்சு. இப்ப இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு படையெடுத்து வர இயலுமா? வர இயல்மான்னு கேட்கிறேன். ஒரே அமைக்கிட்டு போயிருவாங்களா? அங்க இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தா இங்க உள்ள 110 கோடி என்ன, அவன் அவன் எவ்வளவு 1 கோடி பேர் இருப்பான இலங்கையில? அவ்வளவுதான் இருப்பான். 1 கோடி கூட இருக்கான்னு நினைக்கிறேன். அப்ப 110 கோடிக்கு 1 கோடிக்கு என்ன என்ன வித்தியாசம்? மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னா அதுக்கு ஒரு லிமிட் பண்றான். அடே என்ன முக்கியம், எண்ணிக்கை முக்கியம். ஆனா ஆரம்பத்தில் இப்படி இல்லாம இருந்துச்சு. ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன பண்ணான்னு கேட்டா மன வலிமையை கொண்டு போன்னு சொல்லி வச்சிருந்தான். 9:41 எடுத்து பாத்தீங்கன்னா, இன்ஃபிரு ஹிபாபம் வ திகாலா, நீங்கள் வலிமையோடு இருந்தாலும் யுத்தத்திற்கு புறப்படுங்கள், பலவீனமா இருந்தாலும் போங்கள் அப்படின்னு முதல்ல கட்டளை இருந்தது. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? அதை வந்து வேற மாதிரி மாத்துறான். எப்படி மாத்துறான்னு பாருங்க. 8வது அத்தியாயத்துல 65, 66 வசனங்களை வரிசையாக படித்தால், யா அய்யுஹன் நபியு, நபியே, ஹர்ரிலில் முஃமினீன அலல் கிதால், இறை நம்பிக்கையாளர்களை யுத்தம் செய்வதற்கு நீ ஆர்வமூட்டுவீராக. முஃமின்களை கூப்பிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? நபியேன்னு கூப்பிட்டு ஹர்ரிலில் முஃமினீன அலல் கிதால், முஃமின்களை இறை நம்பிக்கையாளர்களை போர் செய்வதற்கு நீ ஆர்வமூட்டு. இது சொல்லிவிட்டான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், இய்யக்கும் மின்கும் இஸ்ரூன சாபிரூன, உங்களில் சகிப்புத்தன்மை உடைய ஒரு 20 பேர் இருந்தால், யக்லிபு மிஅத்தைனி, 200 பேரை நீங்கள் வெல்லலாம். நீங்க 20 இருந்தால் நாடு அமைச்சுக்கிட்டீங்க. நாடு அமைச்ச பிறகு உங்க எண்ணிக்கை 20, அவங்க எண்ணிக்கை 200. அப்ப எத்தனை மடங்கு? 10 மடங்கு. 1க்கு 10. 20க்கு 200 சொன்னா 10க்கு 100, 1க்கு 10. அப்ப நீங்கள் 20 இருந்தால் யக்லிபு மிஅத்தைனி, 200 வெல்லலாம். வ இய்யக்கும் மின்கும் மிஅத்துன், உங்களில் 100 இருந்தால் யக்லிபு அல்ஃபம் மினல்லதீன கஃபரு, அந்த நிராகரிக்கக்கூடியவர்களில் இருந்து 1000 பேரை நீங்கள் வெல்லலாம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, போருக்கு தூண்டுறான். எப்படி தூண்டுறான்? போருக்கு ஆர்வம் மூட்டு. நம்பர் எப்படி இருக்கனே, நீ 20ன்னா அவன் 200, ஒன்னும் பயப்படாது. அதுக்கு இருந்தா வேண்டியது இல்லை, அதுக்கு இருந்தா யுத்த கடமை இல்லைங்க. அவன் அதாவது அவன் 10 இருந்தா நம்ம எத்தனை இருக்கணும்? 1 இருக்கணும். அதாவது 10. அப்ப இலங்கை இஸ்லாமிய நாடாகி நம்ம இங்கிருந்து விரட்டப்பட்டு இருந்தோம்னு வைங்க, அப்படி இருந்தா கடமையாவது. இப்ப ஏன் 1க்கு 10 இருக்கிறோம்? 110க்கு 1ங்கிறது 1க்கு 10, 100ல 100க்கு 1 கம்மியா இருக்கிறோம். அப்படி அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ஈயக்கும் மின்கும் இஸ்ரூன சாபிரூன, உங்களில் 20 பேர், அது 20 எப்படிப்பட்டதா இருக்கணுமா? சாபிரூன, அனைத்தையும் சகித்துக் கொள்ளக்கூடிய 20. ஏனாதான 20 வச்சுட்டு ஒண்ணும் பண்ணி நேராது. அந்த 20 எப்படிப்பட்டதா இருக்கணும்? 20 இருக்கணும். அந்த மாதிரி 20 இருக்குமையானால் யக்லிபு மிஅத்தைனி, 200 நீங்கள் வெல்லலாம். 20க்கு 200, 100க்கு 1000. இதுதான் கணக்குங்க. 1,00,000 பேர் நீ இருக்கிறியா? தனியா நாடை விட்டு விரட்டப்பட்டியா? ஒரு நாடு டிக்ளேர் பண்ணிட்டியா? உன்னுடைய ஜனத்தொகை 1,00,000, உன்னை விரட்டி அடிச்சானே அவனுடைய ஜனத்தொகை வந்து 10 லட்சமா? யுத்தத்துக்கு போ. அவன் 20 லட்சம், நீ 10 லட்சமா இருக்கிறியா? வேணாம். ஏன் அழிஞ்சு போயிட்டா அப்புறம் எப்படி இஸ்லாம் சொல்ற? எல்லாம் இருக்கிறவன் எல்லாம் போயிட்டா சொல்றதுக்கு மொத்தவங்கள பேர் தான் இருக்கிறீங்க. இந்த அல்லாஹ் ஒரு நீதி ஏற்படுத்தியிருக்கான்ல, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வெற்றி இருந்தாலும் அல்லாஹ் ஒரு நீதி ஏற்படுத்தியிருக்கிறான்ல, அதிகமானவர்கள் இருக்கும்போது குறைந்தவர்கள் வந்து தோத்துருவாங்க என்பதுதான் அல்லாஹ் வகுத்த ஒரு நீதி, பொதுவான ஒரு நீதி.
அல்லாஹ் இந்த இதையும் சொல்லி தர்றான். அப்ப ஒண்ணுக்கு பத்தாச்சா, இதையும் பார்க்கறான் அல்லாஹ். இது கூட கொஞ்சம் ஓவராவில் ரொம்ப பயப்படுவாங்களே, ஒண்ணுக்கு பத்துனா எப்படி ஒரு ஆள் போய் 10 பேர் அடிக்கிறா முடியுமாங்க? இது அரண்டுகிட்டு தான் போவான். போகும்போது ஒண்ணுக்கு 10 கடமையாக்கணும்னு வைங்க, ஒண்ணுக்கு 10க்கு கம்மியா இருந்துட்டு வைங்க, சில பேர் எடுக்க வச்சிருக்காங்க அறிவிக்கிறானுவ. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், ஒண்ணுக்கு 10 சொல்லும் போது கூட அப்புறம் பார்க்கறான் அல் ஆன இப்போது. இப்ப நான் வாசிச்சது 8:65, இப்ப வாசிக்கிறது 8:66 அடுத்த வசனம். ஒண்ணுக்கு 10 நல்லா சொல்லிட்டு என்ன பண்றான்னா அல் ஆன இப்போது முதல் ஹஃபவல்லாஹு அன்கும் அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி விட்டான். ஒண்ணுக்கு 10 பயமா இருக்குல்ல உங்களுக்கு, அல்லாஹ் கேட்கறான். ஒண்ணுக்கு 10 கஷ்டமா இருக்குல்ல, இப்ப நான் உங்களுக்கு லேசாக்குறேன். என்ன ஏன் லேசாக்குறேன் தெரியுமா? வ அலிம அன்ன ஃபீக்கும் லோபன், உங்களில் பலவீனம் இருப்பதை நான் அறிந்து கொண்டேன். நீங்க பழைய மாதிரிலாம் இல்ல, மக்காவுல இருந்து வரும்போது எப்படி எந்த வீரியத்தோட வந்தீங்களோ அப்படி இப்போதைக்கு நீங்க இல்ல. உங்களிடத்துல பலவீனம் இருப்பதை நான் அறிந்து கொண்டேன். அறிந்து கொண்டு அதனால இப்ப என்ன பண்றேன், உங்களுக்கு நான் லேசாக்குறேன். எப்படி லேசாக்குறேன்? ஃபஇய்யகும் மின்கும் மிஅத்துன் சாபிரத்துன் யக்லிபு மிஅத்தைனி, உங்களில் சகிப்புத்தன்மையுடைய 100 இருந்தால் 200ஐ வெல்வீர்கள். இதுதான் இப்ப உங்களுக்கு லேசாக்கி இருக்கிறேன். நீங்க 1 அவன் 2ண்டா யுத்தம் கடமை. அதுவும் உடனே கடமை இல்ல, உங்களை அவன் அடிச்சு விரட்டி இருக்கணும், உங்க சொத்துக்களை பறிச்சிருக்கணும், உங்களை நாடு கடத்திருக்கணும், உங்களை வாழ முடியாம ஆக்கியிருக்கணும். அவ்வளவு அக்கிரமம் அவன் பண்ணி இருந்தாலும் நீ அவன் 2 நீ 1 இருந்தியா அப்பதான் கடமை. யாரை எதிர்த்து நீ போறியோ அப்ப நம்ம என்ன செய்யணும், 33% இருக்கணும். அதுல 1க்கு 2ன்னா 66 33. அப்ப அப்ப 100 கோடி உள்ள ஒரு நாட்டில் நீங்க யுத்தம் செய்யறதா இருந்தா நீங்க 33 கோடி பேர் இருக்கணும், தனி நாடு அமைச்ச பிறகு கூட. இங்க என்ன நீங்க பண்றீங்க, நீங்க இந்தியாவுக்குள்ள இருந்துகிட்டு யுத்தம்ங்கிறீங்க, இந்தியாவுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு ஜிஹாதுங்கிறீங்க. நீங்க நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான எந்த ரீசன் ஏற்படவில்லை, ஹிஜ்ரத்து நடக்கவில்லை, இஸ்லாத்தை சொல்லுகிற கொடுமையும் எதுவும் நடந்து விடவில்லை. அப்படியே வச்சுக்கிட்டாலும் 33 கோடி நீங்க இருக்கிறீங்களா? 33 கோடியா இருக்கிறீங்க. இங்க உள்ள ஜனத்தொகையில 110 கோடியில நீங்க 33. அந்த 33 எப்படி இருக்கணுமா, ஒழுங்கான முஸ்லிமா இருக்கணும். இந்த 20 கோடி நம்ம இருக்கிறோம், ஒழுங்கானது எத்தனை தேரும்? 20 கோடியில 20 அல்லாஹ் சொல்ற சாபிரத்துண்டு, சாபிராவான 100, ஒரு எல்லாத்தையும் சகித்துக் கொள்ளுகிற 100ங்கிறான். இந்த 20 கோடியில எத்தனை தேரும்? 100க்கு 1 தேருமா? 100க்கு 1 கூட தேராது. அப்ப நம்ம என்ன இருக்கிறோம், எல்லாத்தையும் சகித்துக் கொள்ளக்கூடியதுன்னு கணக்கு பாத்தீங்கன்னா அந்த 110ஓட கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க மொத்தத்தில் 1 லட்சம் கூட தர மாட்டீங்க. அந்த மாதிரி எதுக்கும் தயாருங்கிற அந்த மாதிரி ஈமான் மறுமைக்காக வேண்டி அப்படி செய்யக்கூடிய நம்பிக்கை உள்ள இல்ல. அப்ப என்ன என்ன நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க? இப்ப இஸ்லாத்தை உங்க இஷ்டத்துக்கு ஏற்கமாற புரிஞ்சுக்கிறீங்களா? இதனால சமூகத்துக்கு பாதுகாப்பு ஏற்படாது. நீங்கள் பாதுகாப்பு என்ற பேர்ல பைத்தியக்காரத்தனம் செய்வீர்கள். உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை ஏற்படும், அழிவுதான் ஏற்படும். கடைசியில் சொல்வதற்கு ஆள் இல்லாத ஒரு நிலையில கொண்டு தள்ளுவதற்கு அது உதவும். அப்படிங்கறத இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சோம், விளங்கிக் கொள்கிறோம். அப்ப இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இந்த ஜிஹாது என்ற பெயர்ல இஸ்லாமிய அரசுக்கு எதிராக புரட்சி செய்வதும் தப்பு. முஸ்லிம்கள் தங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கொள்ளலாம்ங்கிறாங்களே அதுவும் தப்பு. முஸ்லிம் அல்லாத நாடுகள்ல வாழும் போது அங்க உட்கார்ந்துகிட்டு நாங்க யுத்தம் செய்வோம், ஒரு நாட்டில் உட்கார்ந்துகிட்டு அக்ரிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் இருக்கும், அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஜிஹாதுங்கிற அளவுக்கு நீ படவிரட்டுறது எப்ப உனக்கு கடமையாகும், எப்ப அவசியமாகும், எப்ப அனுமதிக்கப்படும், நீ விரட்டப்படணும். இவ்வளவு கண்டிஷனுக்கு உள்ள ஒரு மேட்டரை தான் தப்பா விளங்கி கொண்டு அந்த ஹாரிஜியாக்களுடைய அந்த தாக்கத்தின் அடிப்படையில் இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். இந்த காரியம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கா இல்லையா? இந்த 3 நடக்கிறது. என்ன நடக்கிறது? முஸ்லிம் ஆட்சியாளருக்கு எதிராக அட்டாக் பண்ணி காலி பண்ணுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கூட காஷ்மீர்ல ஒரு அமைச்சரை கொண்டு விட்டாங்க. இன்னைக்கு கொன்றவனும் முஸ்லீம், கொல்லப்பட்டவனும் முஸ்லீமும். என்னங்கடா ஜிஹாது? தான் ஜிஹாதா? காஷ்மீர்ல ஒரு அமைச்சரை இன்னைக்கு கொண்டு விட்டாங்க. அந்த அமைச்சர் யாரு? அவனும் முஸ்லீம். நீ யாரு? கொன்றவன் யாரு? அவனும் முஸ்லீம். இஸ்லாத்துக்கு தான் கொன்றாங்கிறான். இதான் இஸ்லாத்துக்கு கொள்றதா? இது என்னங்கிற இதான் இஸ்லாமா? அப்ப இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது, டெய்லி நடக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு ஈராக்ல நடந்து கொண்டிருக்குங்கிறீங்க. ஈராக்ல என்ன நடக்குது? முஸ்லீம் தான் முஸ்லீமை கொண்டு விட்டுருக்கான். அமெரிக்காவை கொள்றான். அமெரிக்கா காரன்லாம் அவன் சேஃப்டியா உட்காந்துட்டு இவங்களை இறக்கி விட்டுட்டான். அமெரிக்கா காரனை 1000 பேர் செத்தானா 3 பேர் அமெரிக்கா காரன் இருப்பான். இப்ப சாவுறதெல்லாம் யாருங்கிறீங்க? அமெரிக்கா காரன் கிடையாது. பள்ளிவாசலுக்கு போனவன், தொழுவ போனவன், கடத்தல் நின்றவன், பள்ளிக்கூடம், இந்த மாதிரியான ஆட்களை தானே போட்டு தள்ளுறாங்க.
குண்டு வச்சு சாவடிக்கிற எல்லாம் என்னங்கிறீங்க? பார்த்தாலே தெரியுது. குழந்தைங்க செத்து கிடக்கிறது, பொம்பளை செத்து கிடக்கிறது, அடிச்சுட்டு அழுகுறதெல்லாம் யாரு? நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகுற மக்கள்லாம் யாருங்கிற முஸ்லீம் இல்லையா? அப்ப நாம ஒரு அடிப்படை வழங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த இஸ்லாமிய ஆட்சின்னு ஒரு கிறுக்கு பிடிச்சிருக்குல்ல, அதுதான் இஸ்லாமிய ஆட்சிங்கிறது. என்னது அது? வந்து அல்லாஹ் கொடுத்தால் ஒரு கிஃப்ட். நீங்க நினைக்கக்கூடிய வகையில் இஸ்லாம் வற்புறுத்தவே இல்லை. இந்த மாதிரி 100% இல்லை என்றால் ஏற்று நெல்லு அவ்வளவு ஹதீஸ் வாசிச்சிருக்கிறோம். அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறான், நீ திருத்தணுமே தவிர ஆயுதம் தூக்காதே என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. பெயரளவுக்கு இருந்தாலும் கூட நீ அதை எதிர்க்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லும் பொழுது, இவன் இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்க போறேன் என்று சொல்லி தங்களுக்கு ஒரு கூட்டத்தை உண்டாக்குவதற்காக, தங்களுக்கு ஒரு அணியை உண்டாக்குவதற்காக, தங்களுக்கு பணத்தை திரட்டுவதற்காக இதெல்லாம் சொல்லி செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இது தப்பு, இது ஹாரிஜியாக்களுடைய கொள்கை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை விளங்கின பிறகு திரும்ப அந்த வரலாற்றுக்கு வாங்க. இப்ப யார் பக்கம் தப்பு இருக்குன்னு வாங்க, ஒவ்வொன்னா வரணும்ல. இப்ப நம்ம நன்றாக பார்க்கிறோம், உஸ்மான் ரலியல்லாஹு கொன்றவர்கள் எவராக இருந்தாலும் சரி, அவர்கள் பாவிகள், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அவர்கள் மூமின்களை வந்து வேணும்னே கொன்ற காரணத்தினால் அது குஃப்ருங்கிற குற்றத்தை தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சரி, அடுத்து என்ன ஆச்சு? அலி ரலியல்லாஹு ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்துட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்ச தப்பு அதெல்லாம் விஷயம் வேற. சில தப்புகள் நடந்தே இருக்கட்டும், நடந்தாலும் நீ ஆயுதம் தூக்கியவர்கள் தான் இதில் தப்பு செய்தவர்கள். அடுத்து என்ன? அலி ரலியல்லாஹுக்கு எதிராக ஆயிஷா நாயகி போனாங்கல்ல, இப்ப ரசூலுல்லாஹ் கொடுத்த கிரவுண்ட் அடிப்படையில் யார் செஞ்ச தப்பு? யார் செஞ்ச தப்பு? ஆயிஷா நாயகி செஞ்ச தப்பு. அவர் ஜனாதிபதி. உஸ்மானுக்கு நியாயம் கேட்கல, கேளு, உட்கார்ந்து கேளு, சண்டை போடு, கூட்டம் திரட்டிக்கிட்டு போராட்டம் கூட பண்ணு. உன்னை யார் யுத்தத்துக்கு போய் சொன்னா? அது ஆயிஷா நாயகி செஞ்சாலும் சரி, தல்ஹா செஞ்சாலும் சரி, ஜுபைர் செஞ்சாலும் சரி, அல்லாஹ்வுடைய ரசூல் உனக்கு ஒரு வழிமுறை தந்திருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர் போயிட்டாரு, காலியா இருக்க கூடாது. ஒரு ஆட்சி உண்டாகி போச்சு. ஒரு ஆட்சி உண்டான பிறகு அந்த ஆட்சியை எதிர்த்து நீங்க எப்படி பண திரட்டிட்டு போவீங்க? அது எப்படி? ஒரு என்னதான் நடந்தாலும் அப்ப வந்து அலி ரலியல்லாஹு தொழுகை நிலைநாட்டக்கூடியவரா இல்லையா? அவர்கிட்ட சிறுக்கு குபுரை பார்த்து விட்டீங்களா? 2 தடவை கண்டிஷன் போட்டாங்க. அவர் தொழுகை நிலைநாட்டக்கூடியவரா இருந்தாரு, அவரிடத்துல குபுரு சிறுக்கு இல்லைன்னு தெரியுதுல, அப்புறம் எப்படி நீங்க அவரை எதிர்த்து யுத்தத்துக்கு போவீங்க? 1000 நியாயம் இருக்கட்டும், அவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலையாளிகளுக்கு அவர் தண்டிக்காமலே இருக்கட்டும், அவருக்கு சில நியாயங்கள் இருந்திருக்கிறது. பின்னாடி சேர்த்தாரு, தண்டிச்சார், ஒண்ணுக்கு பார்த்தா காலி பண்ணார் கம்ப்ளீட், அது ஒரு விஷயம். அது தப்புன்னே வச்சுக்கிடுவோம். அதுக்காக நீங்க யுத்தத்துக்கு போவீங்களா? அப்ப அந்த தப்பு ஆயிஷா நாயகி அவர்கள் தங்களை தப்பை உணர்ந்து கொண்டார்கள். மார்க்கத்தின் அடிப்படையில் ஆயிஷா நாயகி செஞ்சது, தல்ஹா செஞ்சது, ஜுபைர் செஞ்சது எல்லாம் தப்பு. இந்த யுத்தத்தில் அலி பக்கம் தப்பு இல்லை. அலி வேற தப்பு பண்ணியிருக்கிறார். வேற அவங்களுடைய எடுப்பார் கைப்புள்ள மாதிரி ஒரு கட்டத்தில் இருந்தார். அந்த தப்பு வேணா பண்ணியிருக்கிறாங்களே தவிர எது தப்பு இல்ல. போருக்கு வந்து அவர் கரெக்டா செஞ்சார். ஒரு நாட்டை காப்பாற்றுவதற்காக வேண்டி அவர் படையெடுத்து வந்ததும், கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் வரவிடாம தடுத்ததும், அவர் பக்கம் ஆயுதம் தூக்குனதுக்கு தான் நியாயம் இருக்கிறது. ஒரு அரசாங்கம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆயிஷா நாயகியோ ஜுபைரோ தல்ஹாவோ ஆயுதம் தூக்கியதற்கு எந்த நியாயமும் இல்லை. ஆனால் அதனால அவங்க நரகவாசின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்? அவர்களுடைய அந்த பழங்கால தியாகத்திற்கு அல்லாஹ் வந்து அட்வான்ஸா மன்னிச்சுதான். சொர்க்கவாசி ரசூல் ஆல்ரெடி சொல்லிட்டு போயிட்டாங்க. அது எப்படி மாறும்? தல்ஹா வந்து போனது தப்பா இருந்தாலும், தல்ஹா தான் 10 பேர்ல ஒரு ஆளா போயிட்டாரு, அவர் ஷஹீது தான். அந்த செயல் தப்பு, அது நீ செய்யக்கூடாது. உனக்கு அஸ்ரத்துல் முபஷ்ஷராவோட ஒன்னையும் சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனா செய்ய போய் எப்படி செய்யலாம்? நீங்க சொர்க்கவாசில ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா, நம்ம தான் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்கல்ல, போட்டு தல்ஹா போ. உனக்கு அப்படியா? தல்ஹாவுக்கு சொன்ன மாதிரி கேரண்டி இருக்கா நமக்கு? இல்ல. அதனால தல்ஹா குற்றவாளி அல்ல, அந்த செயல் குற்றம். தல்ஹா வந்து அவர் மன்னிக்கப்பட்டவர். அல்லாஹ் நினைச்சிட்டான், மன்னிச்சிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சொர்க்கவாசி என்று சொல்லிவிட்டார்கள். ஆயிஷா நாயகி சொர்க்கவாசி, சொர்க்கத்திலும் துன்யாவிலும் அவர்தான் மனைவினா முடிஞ்சு வச்சுக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்திலும் அவங்க மனைவி, மறுமையிலும் மனைவினா முடிஞ்சு. மறுமையில் காபிரியா மனைவியா வச்சிருப்பாங்க, மறுமையிலும் மனைவி என்று சொன்னால் டாபிக் முடிஞ்சு விட்டது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றாங்க? அஸ்வாஜுஹும் உம்மஹாத்துஹும், அவங்களுடைய மனைவிமார்களுடைய தாயார்கள். நமக்கெல்லாம் தாய் என்று சொல்றாங்கல்ல, மூமின்களுக்கு தாய். மூமின்களுக்கு தாயினால் டாபிக் ஓவர். அவங்க என்ன பண்ணாலும் சரி, மூமின்களுக்கு தாய் என்ற அந்தஸ்தில் இருக்கிற வரைக்கும் அவர்கள் அல்லாஹ் மன்னித்துக் கொண்டான். அந்த செயல் தப்பு தான். எதுக்கு நான் செயல் தப்புன்னு சொல்றேன்? சும்மா அதுவும் சரி இதுவும் சரின்னு சொன்னா நாளைக்கு அதனால அது ஒழுங்கா சொல்லாதனாலதான் இவங்க தூக்குறாங்க. அந்த வரலாறு சொல்லும் போது இருந்தது, ஆமா அவர்களும் செஞ்சார்கள், இவர்களும் இப்படின்னு போனா
எது சவறு எது தப்புன்னு பரிசீலனை பண்ணாதான் நாளைக்கு நம்ம செய்யாம இருக்கலாம். அவர்களுடைய தியாகங்கள் எனக்கு அந்த காலத்து பதிரு உகதுல பங்காற்றின பங்களிப்புகளுக்காக வேண்டி இதெல்லாம் ஒண்ணுமில்ல நல்லா ஆக்கியிருப்பான். அதை விட அவ்வளவு பண்ணியிருக்கிறார்கள். அவர் சொத்து சுகம் அத்தனையும் விட்டுவிட்டு பள்ளியாசல போட்டு தூங்கிட்டு இன்னொருத்த வீட்டுல ஒன்று கொடுத்தனம் பண்ணிக்கிட்டு முகாஜினா தானே ஒரு இன்னொருத்த வீட்டுல திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டு இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்களே, அடி வாங்கினாங்களே, உத வாங்கினாங்களே, அந்த தியாகத்திற்கு அல்லாஹ் கிஃப்டா கொடுத்தான். அதனால தல்ஹாவோ சுபைரோ அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் அம்மா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, இப்ப பாயிண்ட் விளங்குதா? உன்னை வரம்பு மீறிய கூட்டம் கொல்லும். அவர் இந்த பக்கம் தானே இருந்தாரு. யார் வரம்பு மீறியவர்கள்? ஏன் அப்படி சொன்னாங்கன்னு விளங்குதா? வரம்பு மீறிய கூட்டம், தப்பு செய்யற கூட்டம் தான். அம்மாரே உன்னை கொல்லும் சொன்னாங்க. அவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நடந்த சிஃபீன்ங்கிற ஒட்டக போரில் தான் கொல்லப்படுகிறார். அப்ப முஆவியா செஞ்ச தப்பு. இப்ப ஏன் தப்பு? அவர் கவர்னரா தான் இருந்தார். அவர் ஜனாதிபதி அறிவிச்ச தப்பு. அது ஒரு ஜனாதிபதி இருக்கிறாரு, அவர் ஒரு ஆள் போயிட்டாருன்னு சொன்னா என்ன செய்யணும்? இல்லங்க உங்களுக்கு நான் கட்டுப்படுறேங்க, ஜனாதிபதி நீங்க தான் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டு போயிருக்கணுமே தவிர அவர் எதிர்த்து நான் அலிக்கு நியாயம் கேட்க போறேன் ஆயுதம் தூக்குனார் பாருங்க, அது தப்பு. அவர் தூக்காம இருந்திருந்தால் இந்த சாம்ராஜ்யம் எப்படி போயிருக்கு? துண்டுதுனா செதறி போச்சு. அந்த நேரத்தில் செதறி போச்சு இல்லையா? அந்த நிலைக்கு நம்ம ஒவ்வொரு செயலா அப்படி கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா எது தப்பு எது தவறு சரியானது என்பதை நம்ம விளங்கிக் கொள்றோம். அதே மாதிரி என்ன நடக்குது அதை தொடர்ச்சியா நீங்க பாருங்க. என்னுடைய விளைவுகளை இதோட முடிஞ்சு போச்சா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அலிக்கு சண்டை நடக்குதா? சண்டை நடந்து அவர் தோத்து போய் கடைசியில் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து 38வது வருஷம் கொல்லப்பட்டு போயிடுறாங்க. ஹிஜ்ரி 38ல ஒரு ரமலான் மாசத்துல அவங்க என்ன பண்றாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு போயிடுறாங்க. அடுத்து என்ன நடக்கிறது? அடுத்து மார்க்கு இதே தப்பு பண்றாங்க. இந்த ஹதீசுகளை மாத்திரம் சரியா விளங்கி இருந்தார்களே ஆனால் டாபிக் ஒன்றும் பிரச்சனை இல்லாம போயிருந்த இந்த சமுதாயத்தில். அடுத்து என்ன ஆகுது? அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட உடனே அங்க உள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹசன ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜனாதிபதியா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அலி கொல்லப்பட்ட உடனே நீங்க இருங்க, நீங்க தான் இப்ப ஜனாதிபதி. எல்லா மக்களும் கூடி, எல்லா மக்களும் கூபா, அலி ரலியல்லாஹு அன்ஹு கூபா மட்டும் உள்ள ஆக்கிவிட்டாங்களே, சுருக்கி விட்டாங்களே. இவருடைய சாம்ராஜ்யம்ல விரிஞ்சு போச்சு. இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சுருங்கி போச்சு. அப்ப அவர் பகுதியில் உள்ளதுக்கு வந்து யார் ஜனாதிபதி ஆகுறாங்க? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஜனாதிபதியாக அவங்க நியமிக்கப்படுறாங்க. ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்ட உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா அவர் ஒரு நல்ல வேலை செய்யறாரு பாருங்க. அவர் ஒரு ஆள் தான் அந்த வரலாற்றில் அப்படி பொறுக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த விஷயத்துல கரெக்டா புரிஞ்சு கொண்டவர் அவர் ஒரு ஆள் தான். யாரு? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தான் இதை கரெக்டா புரிஞ்சுக்கிறார். அவர் என்ன பாக்குறாரு? எதுக்கு நம்ம கூட சண்டை? அவர் தான் உரிமையாளர். ஏன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஜனாதிபதி ஆக்கிட்டாங்க. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு? நமக்குள்ள இதுக்கு 2 கவர்மெண்ட், நமக்கு எதுக்கு பதவி, என்னத்துக்கு? நம்ம ஒரே நாடு ஆக்கிட்டு போயிருவோமே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மனப்பூர்வமா ஏத்துக்கொண்டு முஆவியாட்ட என்ன செய்யறாரு? ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, இந்தப்பா 2லாம் வேணாம், நீனே வச்சுக்க. இவ்வளவு பெரிய ஒரு பாதி நாடுன்னு ஒரு 40% நாடுன்னு வைங்களேன். அந்த சாம்ராஜ்யத்தில் 40% அவர் கையில் இருக்கிறது, ஒரு 60% இவர் கையில் இருக்கிறது. அந்த நிலையில ஒரு 40% சும்மாவா? அந்த 40% இன்னைக்கு 40 நாடா இருக்குது. அந்த 40% சிரியா தனியா இருக்கிறது, ஈஜிப்ட் தனியா இருக்கிறது, ஹிஜாஸ் தனியா இருக்கிறது, அப்படிதான் பிரிஞ்சிருக்கு. குவைத் தனியா இருக்கு, துபாய் தனியா இருக்கு. இவ்வளவு நாட்டுக்கு அதிபர் எப்படிப்பட்ட வேலையா இருக்கு? 40 நாள் ரொம்ப கம்மி கிடையாது. அப்ப 40% உள்ள ஒரு நாட்டின் அதிபதியா இருக்கிற என்ன நினைக்கிறாரு தெரியுமா? நாம வந்து எதுக்கு சண்டை போடணும், சமாதானமா போயிருவோம். எப்படி சமாதானம்? எனக்கு இந்த பதவியே வேண்டாம். வாப்பா கூட என்ன பண்ணாரு? அதை நான் விரும்பினேன், எங்களுக்கு பங்கு இருக்குன்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னார். இவர் என்ன பண்றாரு? வேணாம், ஒத்துமையா இருக்கணும், ஒற்றுமை தான் முக்கியம், ஒரு ஆட்சி தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மொத்தத்துக்கும் சேர்த்து முஆவியாவை கொண்டு ஒப்படைச்சு. ஹசன் காலத்தில் தான் மறுபடியும் ஒரே மாதிரியா வருது. அபூபக்கர் காலத்தில் இருந்த மாதிரி, உமர் காலத்தில் இருந்த மாதிரி இப்ப கவர்மெண்ட்லாம் யார் கையில வருது? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நீங்களே எங்களுக்கு ஜனாதிபதியா இருந்திருங்கன்னு சொல்லி அவரும் சேர்ந்து ஏற்றுக்கொண்ட பிறகு இப்ப மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு தலைமை இப்பதான் ஏற்படுகிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தான் மறுபடி ஒரு தலைமை ஏற்படுகிறது. இது இப்ப 38 நடக்கிறது. அப்ப 38ல இருந்து கிட்டத்தட்ட 60 ஹிஜ்ரி 60 வரைக்கும் இந்த சனியம் வரவே இல்லை. இந்த சனியம் இந்த ஆட்சிக்கு எதிராக ஆயுத தூக்குறது, கத்தியை தூக்குறது இவர் விட்டு கொடுத்த பிறகு இந்த ஹாரிஜாக்கள் கம்ப்ளீட் வாஷ் அவுட். அப்ப 38ல இருந்து 60 வரை ஏறக்குறைய 22 வருஷம் ஆகுதா? 22 ஆண்டுகள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில ஒரே சாம்ராஜ்யமாக, ஒரே நாடாக, ஒரு அற்புதமான ஒரு நிலைமையில நாடு போய் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில
முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இறந்து போயிடுறாங்க. இறந்த உடனே அப்படிதான் ஒரு நோய் இருக்குது, மௌன வாரிசாக்குறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு இறந்து போன உடனே யார வாரிசா தேர்ந்தெடுத்தாங்க? ஹசனத்தான தேர்ந்தெடுத்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இறந்த உடனே பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கத்தானே செஞ்சாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட நேரத்தில் அந்த 10 பேர்ல 2 பேர் மிச்சமா இருந்தாங்க. எந்த 10 பேரு? சொர்க்கவாசிகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள்ல சஅத் இப்னு அபி வக்காஸ் உசுரோட இருந்தார். சயீத் இப்னு ஸைத் அந்த உமருடைய சொந்தக்காரர், அவர் ரிமூவ் பண்ணார் 6 பேர்ல சேர்க்காம. அந்த சயீத் இப்னு ஸைத் அவரும் உசுரோட இருக்கிறார். சஅத் இப்னு அபி வக்காஸ் இருக்கிறார். இந்த 2 பேர்ல ஒரு ஆள் தான் ஜனாதிபதிக்கு தகுதியானவர்கள். ஆனாலும் மக்கள் என்ன பண்ணாங்க? அலிக்கு அப்புறம் அலி மகன் தான் வந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இறந்த பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹசன் ஆட்சியில் இருக்கட்டும்னு நினைச்சாங்க இல்லையா? அந்த மாதிரி நினைச்சு அவர் விட்டு கொடுத்த பிறகு இந்த 2 சஹாபாக்களும் போய் யார்கிட்ட பையத் பண்ணிட்டாங்க? முஆவியாவை ஏத்துக்கிட்டாங்க. யார? எப்ப இந்த ஒத்த கருத்து வந்து விட்டதோ அப்ப என்ன பண்றாங்க? சஅத் இப்னு அபி வக்காஸே போய் ஒரு ஆட்சி ரொம்ப சந்தோஷம், நீங்களாவது நல்லபடியா ஆட்சி நடத்திட்டு போங்க அப்படின்னு முஆவியாவை தலைவராக யார் ஏத்துக்கிறார்? இந்த நல்ல பெரியவர்கள் சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்ட சஅத் இப்னு அபி வக்காஸ் ஏத்துக்கிறாங்க. சயீத் இப்னு ஸைதும் அதே மாதிரி ஏத்துக்கொள்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் இந்த குழப்பத்தில் யாருக்கு நான் பைய செய்ய மாட்டேன்னு ஒதுங்கி இருந்தாரு. அவர் என்ன பண்றாரு? எல்லாம் ஒன்னாவது இப்ப வர்றேன், ஒன்னாவதா ஓகே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில வந்துட்டாரு. இப்படி போய்கிட்டு இருக்கிறது. அவர் மூத்தா போன உடனே அதே மாதிரியான நோய் அங்கிட்டு பிடிக்குது. இங்கிட்டு எப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு ஹசனை கொண்டாந்து போடணும்னு நினைத்தார்களோ, முஆவியா இறந்த உடனே அவர் மகன் யஸீத் தான் வில்லங்கமான ஆள்னு சொல்றோம் இல்லையா, அந்த யஸீத் தலைமையில ஆட்சி வருது. ஏன்னா முஆவியா ஜனாதிபதி இறந்துட்டாரு, ஜனாதிபதி மௌனையே பிடிச்சு வைங்க இருக்கும்போது செட் பண்ணிட்டாரு அவர். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அதுல விரும்பினார்னு வைங்களேன். தனக்கு அடுத்து மகனை முன்னிலைப்படுத்துவது, மகன் தான் வரணும் என்பதற்குரிய வேலைகளை செய்தது, அதெல்லாம் வரலாற்று செஞ்சிருக்கிறார். தற்செயலான நிகழல. அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட மகனை அப்படி முன் நிறுத்தி வந்ததில்லை. ஆனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா இதெல்லாம் விரும்பினாங்க. அவங்க சஹாபியா இருந்தாலும் இந்த பதவிக்கு ஆசைப்பட்டார்கள், அதை தக்க வைப்பதற்காக வேண்டி எல்லா வேலையும் செய்தார்கள். தனக்கு பிறகு தன்னுடைய மகன் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாத்திலையும் மகனை முன்னிலைப்படுத்தினார்கள். முன்னிலைப்படுத்தி மக்கள்கிட்ட காட்டிட்டா ஃபேமஸ் ஆயிரும்ல, இவர்தான் காட்டிட்டோம்னு சொன்னா அப்ப மக்களுக்கு டக்குன்னு என்ன வரும்? அடுத்து இவர்தான் வந்துரும்ல. அந்த மாதிரி இந்திரா காந்தி சஞ்சய் காந்தியை முன்னிலைப்படுத்தின மாதிரி, கருணாநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தின மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு? அப்படி முன்னிலைப்படுத்தி காட்டி காட்டி வந்துட்டாரு. மக்கள் பார்த்தாங்க, சரி அடுத்து இவர் தானே காட்டினாங்கன்னு சொல்லி அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேர்ந்தெடுத்த உடனே இந்த கூஃபாவில் உள்ள ஆளுக்கு இருக்காங்கல்ல, அப்பெல்லாம் ஒன்னதான் இருந்தாங்க. கூஃபா தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைநகர். இவங்க என்ன பண்றாங்க? எல்லாரும் கூடி, அதிகமான பேர் கூடி, இதை விடக்கூடாது, அது எப்படி யஸீதுக்கு வர்றது? முஆவியா வரைக்கும் நாங்க ஒத்துக்கிட்டோம், இப்ப என்ன பண்ணணும்? ஹுசைனுக்கு அது வரணும். ஹசனுக்கு அப்புறம் யாருக்கு வரணுமா? ஹுசைனுக்கு அந்த இது வரணும். நீங்க வாங்க, எங்கள்கிட்ட புறப்பட்டு வாங்க, நாங்க உங்களை ஜனாதிபதி ஆக்குறோம். இவரை தூண்டி விடுறாங்க. யார? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தம்பி இருக்காருல ஹுசைன், அலி ரலியல்லாஹு அன்ஹு மகன் ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புல, அவரை கூப்பிட்டு என்ன பண்றாங்க? அவர் கடிதம் எழுதி நீங்க கூஃபாவுக்கு வந்துருங்க, உங்களை நாங்க ஜனாதிபதி ஆக்கிடுறோம். முஆவியாவை நாங்க ஏத்துக்கிற முடியும், யஸீதை நாங்க ஏத்துக்கிற முடியாது, நீங்க தான் ஜனாதிபதினு கூப்பிடுறாங்க. இவர் என்ன பண்ணிருக்கணும்? ரசூலுல்லாஹ்வுடைய பேரன் நீங்க பார்க்க கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுரைப்படி இவர் என்ன பண்ணிருக்கணும்? ரசூலுல்லாஹ் என்ன அறிவுரை போடுறாங்க? ஆடு உண்டாயிடுச்சு, யஸீதை தேர்ந்தெடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அதாவது ஜனாதிபதி ஆயிட்டாரு, அவர் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்க சகிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு இருந்திருந்தால் அடுத்த சோக வரலாறு நடந்திருக்குமா? அந்த கிறுக்கு இப்பதான் மறுபடியும் வருது. இந்த கூஃபா ஹிஜ்ரி 60 61 என்ன பண்ணுது? மறுபடியும் அந்த பைத்தியம் பிடிக்கிறது. நம்ம பதவிக்காக ஆட்சி எதிர்த்து கெட்டவனை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க? அந்த ஆளை அவரை கூப்பிட்டு விட்டு நீங்க வாங்க, நாங்க உங்களுக்காக பையத்து பண்றோம்ன்றாங்க. இவரும் போய் இப்னு அப்பாஸ் சில ஆட்கள்லாம் கேட்கிறாரு. எல்லாரும் சொல்றாங்க வேணாம், தயவு செய்து போவாதீங்க, கூஃபா வாசிகள் நம்ப முடியாது, கழுத்தெடுத்துருவாங்க, நீங்க தேவையில்லாம இது பண்ணிட்டு போயிருங்க. இப்னு உமர் என்ன பண்றாரு? வேணாங்க, நம்ம ஒரு இதுல பையத் பண்ணிருக்கோம்ல, நம்ம ஏன் கூட குழப்பன்னு, அது ஒரு ஆட்சியை நம்ம உண்டாக்கிட்டோமா இல்லையா, அதுக்கு ஏன் நீங்க இடைஞ்சல் பண்றீங்க அப்படி எல்லாம் பெரிய பெரிய சஹாபாக்கள் தடுக்கிறாங்க. மீறிட்டு தான் போனார். மீறிட்டு என்ன செஞ்சாரு? கூஃபாவுக்கு போனார். அவர் தான் யஸீது முஆவியாட்ட ட்ரைனிங் எடுத்த ஆள் தானே. அவர் என்ன பண்ணார்னா, நம்ம வழக்கமா அமர் இப்படி லாஸ்ட் இருக்காருல, எல்லா பிரச்சனையும் கிரிமினலாவே பார்க்கக்கூடிய ஆளு, அவரை பிடிச்சி கூஃபாவுக்கு அனுப்பி நீ போய் சரி கட்டுன்ட்டாரு. அந்த டக்குன்னு இறங்கினாரு. யார் ஹசனை கூப்பிட்டு ஹுசைனை கூப்பிட்டு எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டாரு. யாருக்கு யாருக்கு என்னென்ன பேசணுமோ பேசினாரு. இவர் பார்த்தா யாரையும் காணோம். கூஃபாவுல இருந்து கூப்பிட்டாங்கல்ல, நீ எங்கள்கிட்ட வாங்க,
நாங்க வந்து உங்களுக்கு உங்களை தலைவராக ஏத்துக்கிறோம் அப்படின்னு அவர் கூப்பிட்டாங்கல்ல, கூப்பிட்டு எந்தெந்த கபீலா எந்தெந்த கோத்திரம் கூப்பிடுச்சுன்னு லிஸ்ட் எடுத்தாரு. இவர் எடுத்து கூப்பிட விட்டாரு, கொடுக்க வேண்டியதை கொடுத்தாரு, மிரட்ட வேண்டியதை மிரட்டினாரு, எல்லாம் படி நினைஞ்சிட்டாரு. ஹசன் வரும்போது இப்படி சந்தில விட்டாங்க அம்போடு, யாரையுமே காணாம். இவர் என்ன பண்ணு பேசாம சரி நிலைமை திரும்பி வர வேண்டிய சும்மா இருந்த வேண்டியதானே. இவர் என்ன பண்றாரு, நான் வந்து அந்த யசீத் அகற்றாமல் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படை திரட்டுறாரு. படை திரட்டினா என்ன, அவருக்கு பின்னாடி எவ்வளவு பேர் போயிருக்கணும். இந்த கடந்த கால அனுபவத்தில் இப்ப மக்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேரன்லாம் பார்க்கல, ஏற்கனவே பார்த்தோம். இந்த விஷயத்தை சரியா புரிந்து கொள்ளாதனாலதான் ஒரு பெரிய நம்ம இழப்புக்கு ஆளா இருக்கிறோம், துண்டாக்கி இருக்கிறோம், பலத்தை குறைச்சிருக்கிறோம். இதே நோய் மறுபடி பிடிக்க கூடாது என்று சொல்லி மக்கள் அனைவரும் தெளிவாக இருந்தார்கள். 100க்கும் குறைவானவர்கள் தான் ஹுசைனுக்கு பின்னாடி போனார்கள். எவ்வளவு பேர், 100க்கும் குறைவானவர்கள், அவ்வளவு பேர் தான் அவரோட இருந்தார்கள். பாக்கி மக்கள் பூரா நினைஞ்சிட்டாங்க, இந்த பேச்சு பேசக்கூடாது, என்ன ஆச்சு இருந்தாலும் கவலை இல்லை, அவன் முஸ்லீம் நாடுன்னு ஒன்று இருந்துட்டு போகுது, நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறோம், அதோ விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஹுசைனுக்கு சப்போர்ட் பண்ணல. இவர் பேசாம யுத்தத்துக்கு போறேன்னு போய் அந்த ஈராக்ல போய் ஈராக்ல கர்பலான்ற இடம் இருக்குல்ல, கர்பலாங்கிற இடத்துல போய் அவன் அடக்கிறதுக்கு கவர்மெண்ட் படை அனுப்புவான்ல, அது போய் யுத்தத்துல போய் கடைசியில் என்னாச்சு, குடும்பத்தார் அவ்வளவு பேரும் டோட்டல் வாரிசு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் பூரா ஹுசைன் வழியாகத்தான் நிறைய சந்ததிகள்ங்க, அவ்வளவு பேரும் இழப்புங்க. எல்லாரும் அதுக்கு என்ன காரணம், ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்க வேண்டியான இவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யஸீத் நல்லவர் அர்த்தம் கிடையாது, கெட்டவர் தான், ஹுசைனை விட கெட்டவர் தான். உனக்கு இந்த அனுமதி இருக்காதான் கேள்வி, கெட்டவர் தான், அது ரசூலுல்லாஹ் சொன்னதானே, என்ன பெரிய அதிசயம், கெட்டவங்க தான் வருவாங்க, வந்தால் நீ என்ன பண்ணனு, ஆயுதம் தூக்கி போராடவும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, அதுல கேட்டிருக்கணும். யஸீத் நல்லவர்னு நான் சொல்றது சொல்லல, யஸீத் வந்து ஹுசைனோட ஒப்பிட்டால் 1000 மடங்கு கெட்டவர், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இவருடைய வணக்கம் வழிபாடு மற்ற விஷயம் கொள்கை இப்படி எதுலையும் அவர் வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான அடிப்படையில் நாம் சொல்லவில்லை. இந்த முடிவுக்கு வந்திருக்கலாமா, கடைசியில் போய் என்னாச்சு, ஒரே ஒரு குழந்தை தான் மிச்சம், ஒரே ஒரு குழந்தை, அவர் ஜைனுல் ஆபிதீன் அவருடைய பேர். அந்த குழந்தை வழியா தான் மறுபடியும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பாரம்பரியமும் மறுபடியும் தளிர்க்குது. டோட்டல் எல்லாரும் காலி, எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு இந்த ஒரு குழந்தையை மட்டும் மிச்சமாயிட்டு வந்தாங்களே. இந்த கர்பலாவுல கூட ஹுசைன் இல்லானதான் தப்பு பண்ணிட்டாங்க. அந்த ஹதீஸ் அடிப்படையில் நீங்க பேசணும், ரசூலுல்லாஹ்வுடைய பேர பிள்ளைலாம் பார்க்க கூடாது, ரசூலுல்லாஹ் தான் முதல்ல பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு என்ன சொன்னார்கள், அந்த யோசனை அந்த அறிவுரை ஹுசைனுக்கு பொருந்துமா பொருந்தாதா, எப்படிப்பட்ட ஆட்சியாக வந்தாலும் ஆயுதம் தாங்கி யுத்தத்துக்கு போவாதேன்னு சொன்னார்களா இல்லையா, அதை கேட்டிருந்தால் கர்பலா நடக்குமா? இந்த கர்பலாங்கிற பேர்ல இவ்வளவு பெரிய ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தையை வெட்டி போட்டார்களே என்ற ஒரு கரைபடிந்த வரலாறு நமக்கு கிடைச்சிருக்குமா? அப்ப நம்ம இந்த அடிப்படையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஜிஹாது என்பதை தப்பாக புரிந்து கொண்டது இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட பெரிய பயங்கரமான குழப்பம் என்பதை நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஹாரிஜியாக்களின் கொள்கை. இந்த கொள்கை யார் எந்த காலத்தில் எடுத்து சொன்னாலும் சரி, அவங்க எல்லாம் எந்த குரூப்ல உள்ளவங்க, ஹாரிஜியாங்கிற கொள்கையில் உள்ளவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த ஹாரிஜியாக்களுடைய நிறைய கொள்கைகள் இருக்கிறது. அவங்க கொள்கை அலி உஸ்மான் எல்லாம் காஃபிர்னு சொன்னாங்க, அதே மாதிரி முஆவியாவெல்லாம் காஃபிர்னு சொன்னாங்க. அதுலயே அவர்கள் தவறானவர்கள் நம்ம ஆதாரம் காட்ட முடியும். எப்படி காட்ட முடியும், ஏன்னா இந்த இதை வச்சு அவங்களை எடை போடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த மரத்தடியில உடன்படிக்கை எடுத்தாங்கல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு தூதர் அனுப்புவாங்க, திரும்பி வரமாட்டாரு, கொண்டு விட்டாங்கன்னு வதந்தி பரவும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தடியில இருப்பாங்க, யாரெல்லாம் இதுக்காக வேண்டி நீங்கள் உறுதிமொழி தர்றீங்க, ஒரு தூதரை கொன்று விட்டவர்களுக்கு நாம கணக்கு தீர்க்கணும், இந்த ஒரு பாரம்பரியமான மரபை வந்து சிதைக்க விடக்கூடாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரு தங்களை அர்ப்பணிக்க தயார்னு கேட்கிறாங்க. ஒவ்வொருவரும் தயார் நினைச்சாங்க, உறுதிமொழி கொடுத்தாங்க. அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன, அந்த மூமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இது யுபாயிஊனக தஹ்த ஷஜரா 48வது அத்தியாயத்தில் 18வது வசனம். அந்த மரத்துக்கு அடியிலே உடன்படிக்கை செய்தார்களே அந்த மூமின்களை பொருந்தி கொண்டான் அல்லாஹ் சொல்றான். அந்த மரத்துக்கு அடியில உடன்படிக்கை செய்தவர்களில் யார் உண்டு, அலி உண்டு. அவர் அல்லாஹ் பொருந்திக்கிட்டாங்கிறான், இவங்க காஃபிர்ங்கறாங்க, இவங்க கெட்டவங்க ஆதாரம் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், அலியை பொருந்திக்கிட்டாங்கிறான். அவரை வந்து என்ன செய்யறான், அது வேற குர்ஆன் மட்டும் ஏத்துக்குறாங்க,
அது அவங்களுடைய அடுத்த நோய் இரண்டாவது வரும். குர்ஆன் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த தலைவர் கட்டுப்படுற ஹதீஸ்கள்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது இடைஞ்சலா இருக்கிறது. அதனால நாங்க அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் கட்டுப்படுவோம், குர்ஆன் மட்டும் தான் கேட்போம்னு சொன்னானுவோம். அப்ப அவங்க குர்ஆன் அடிப்படையில் நீங்க பார்த்தாலும் மரத்தடியில யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட பையத் பண்ணினார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அதில் அலி இருந்தார்கள், அதில் தல்ஹா இருந்தார்கள், அதில் சுபைர் இருந்தார்கள். அல்லாஹ்வால் பொருந்தி கொண்டவர்கள் சொல்லக்கூடியவங்களை இவன் நரகவாசிக்கிறான். அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டவர்கள் சொல்கிறானோ அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அதுல கலந்து கொள்ளாட்டா கூட ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அவர் இதுல கலந்து கொண்டார், அவருக்காக நான் பையத் பண்றேன் ரசூலுல்லாஹ் அவரும் கலந்து கொண்ட லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. அப்ப இவர்களை எல்லாம் அவர்கள் நரகவாசிகள் என்று சொல்வார்கள், காபிர்கள் என்று சொல்வார்களேயானால் இவங்க தான் காபிர். ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காபிரா இல்லாத ஒரு ஆளை பார்த்து நீ காபிர் என்று சொன்னால் அவன் காபிரா இல்லைன்னா நீ தான் காபிரு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இவன் சஹாபாக்களை எல்லாம் காபிருங்கறான், அவங்க எல்லாம் காபிர் இல்லைன்னா அப்ப யார் காபிரு? சொன்னவன் தானே காபிரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் இந்த ஹாரிஜியாக்களால் ஏற்பட்ட குழப்பம். இவர்கள் ஹாரிஜியாக்கள் வேண்டால் ஒளிந்திருக்கலாம், அந்த குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு காலத்திலும் இஸ்லாத்தின் பெயரால். அப்படி இந்த மாதிரியான ஆட்களை கொள்ளுவது, ஆயுதம் தூக்குறது என்ற அடிப்படையில் இந்த குழப்பம் இருக்கிறது.